அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரத்தில் பிரபா ரொம்ப கோபத்தோடு தன்னோட கணவனை பார்க்க வந்தாங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க, ஆயாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல, நீங்கள் வந்து பாருங்கள், எனக்கு கோபமாக வருது. ஸோ நான் என்னப்பா பண்ணுறது? அவங்களுக்கு 90 வயசு ஆகுது, டாக்டரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வேறு வயசான காலத்தில் செத்து தொலையாமல் நம்ம உயிரை எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தன்னோட வயசான ஆயாவை பார்க்க வந்தாங்க. என்னையா பண்ணுது உடம்பு? உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குதா என்ன? பேராண்டி, எனக்கு இடியாப்பம் சாப்பிடணும் போல் இருக்குது. கடைசி ஆசை அதுதான். நல்ல இடியாப்பம் வேணும். எது இடியாப்பமா? அதுக்கு நான் எங்கே போகிறது? சும்மா கொடுக்கறத தின்னுட்டு இருக்க மாட்டியா? எதுக்கு தான் இப்படி தொல்லை பண்ணுற நீயே? உன்னோட பொண்டாட்டி தான் நல்லா சமைப்பான்ல. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடையில் வேணாம், உன் பொண்டாட்டி கையால் நல்ல இடியாப்பம் செஞ்சு கொடுடா. எனக்கு வீட்டு வேலை செய்யவே கரெக்டாக இருக்குது. இதில் உங்கள் ஆயாவுக்கு இடியாப்பம் வேறு நான் செஞ்சு தரணுமா? என்னால் செஞ்சு தர முடியாது. நீங்கள் கடையில் வேணால் வாங்கிக்கோங்க. அட சரி விடு, உன்னால் செய்ய முடியலன்னா சும்மைக்கு அதையும் பேசிக்கிட்டு இருக்காத. காலையில் விற்றுக்கிட்டு வருவாங்க, நான் வாங்கி தரேன். அப்படியா? சரி, நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி பாருங்கள், அப்போ தெரியும் என்ன பண்ண போகிறீங்களோ. அடுத்த நாள் காலையில் அப்படின்னு கண்டினியூஸாக சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஷோ எந்த தெருவில் வைக்கிறாங்கன்னே தெரியல, வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் போங்களே. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? ஆயாவுக்கு இடியாப்பம் வேறு வாங்க முடியலையே. ஏங்க, இடியாப்பம் வாங்கினீங்களா? எங்கே காட்டுங்க. அட ஏப்பா சும்மா இருப்பா. இடியாப்பவும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, சத்தம் மட்டும்தான் கேட்குது. எங்கே விற்கிறாங்கன்னே தெரியல. இப்போ தெரியுதா இடியாப்பம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு? போங்க, உங்கள் ஆயா கிட்ட போய் நல்லா சொல்லுங்கள். 2 பேரும் உடம்பு சரியில்லாத ஆயாவை பார்த்து, ஆயா கொஞ்சம் வேலை அவளுக்கு அதிகமாக போச்சு, இடியாப்பம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டா, நாளைக்கு வேணுமா பண்ணி தரட்டுமா? என்னடா சொல்கிற பேராண்டி, இடியாப்பம் இல்லையா? இடியாப்பம் இல்லாத சோகத்தோட உயிர் விட்டாங்க அந்த ஆயா. பல நாள் போக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் இரவு, இடியாப்பம் 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 அப்படின்னு சத்தம் கேட்க ரோட்டில் ஒரு உருவம் இடியாப்பம் வித்துட்டு போச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் இதை பற்றி தான் பேச ஆரம்பித்தாங்க. ஏங்க, உங்களுக்கு நேற்று நைட்டு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? அட ஆமாப்பா, இடியாப்பம்னு சத்தம் கேட்டுது. நான் எவன்டா இந்த நேரத்தில் இடியாப்பம் வைக்கிறான்னு சொல்லி தூங்கிட்டேன். ஏங்க, பக்கத்து வீட்டுக்காரி சொன்னால் ஒரு இடியாப்ப கூட மட்டும் தனியாக காற்றுல போயிட்டு இருந்துச்சுன்னு. என்னடி சொல்கிற? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பான். ஊருக்குள்ளே எல்லாரும் இதை பற்றி பேச அடுத்த நாள் இரவும் ஆச்சு. இடியாப்பம் 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 அப்படின்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. யாரும் என்கிட்ட இடியாப்பம் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும் போல. நான் தான் இடியாப்பம் சாப்பிடாம செத்து போயிட்டேன். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஒழுங்காக வந்து வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா ஊரில் யாரையும் தூங்க விட மாட்டேன். பிரபா, இது நம்ம பாட்டி தான் போலப்பா. நான் போய் இடியாப்பம் வாங்குறேன், எல்லாரும் வாங்க, இது நம்ம பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க போனாங்க இடியாப்பம். இந்தா பேராண்டி இடியாப்பம். வயசானவங்கள உயிரோடு இருக்கும்போது நல்லா கவனிங்க. செத்த உடனே செலவு பண்ணுறது ஒன்றுத்துக்கும் ஆகாது. இனிமே நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயா பேயி ஊரை விட்டு போனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.